உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்னங்க சந்தோஷம், ஒரே கவலை தான் இருக்குது அப்படி சொல்றீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நீங்க இதெல்லாம் பார்த்து சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போயிட்டேன், துக்கமா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நமக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது உங்க பக்கத்துல இருக்கிற இயேசுவை. அவரு தானே கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரு பக்கத்துல இருக்கிற அவரை பார்க்காம நீங்க ஏன் சூழ்நிலை பார்க்குறீங்க? அவரை பாருங்க. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் தினந்தோறும் உங்களோட பேசுறார். ஆனா நீங்க சந்தோஷமா இருக்காம தினமும் துக்கமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா ஆண்டவர் துக்கப்படுவார்ல. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் உங்களோட தினமும் பேசுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார்ல. இப்ப அப்படித்தானே சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்துக்குள்ள சில வேண்டுதல் இருக்குது. எனக்கு என் குடும்பத்தில் இது நடக்கணும், வேலையில் இது நடக்கணும், ஊழியத்தில் இது வாய்க்கணும், பிள்ளைகள் காரியத்தில் இது நடக்கணும், ஐயோ இந்த காரியம் ஜெயமாகணும். ஒரு வேண்டுதல் இருக்குது. ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருளப்படும். என் மகனே மகளே, உன் வேண்டுதலை நான் அருளி செய்வேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும், இயேசுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அது நிறைவேறும். நீங்க இதை செய்யாம துக்கத்தோடு இருந்துகிட்டு இயேசு இயேசுன்னா அப்ப ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு ஒரு அர்த்தமே இல்லாம இருக்குது. நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கும்போது எதை வெளிப்படுத்துறீங்க தெரியுமா? விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. என்னங்க உங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தேவை இருக்கு, நெருக்கம் இருக்குது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிடுவாருங்க. அவர் என் கூட இருக்கார்ல, அவர் எனக்கு போதும், அவர் செஞ்சு முடிச்சிருவார். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதுதான் உங்க சந்தோஷம். நீங்க மன மகிழ்ச்சியா இருந்தா இயேசு மேல விசுவாசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க சோர்ந்து போய் கவலையோடு துக்க முகத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவிசுவாசிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது. அவிசுவாசம் தேவனை துக்கப்படுத்தும். அவிசுவாசம் பிசாசு உங்களுக்குள்ள நுழையிட வழிவகுத்து விடும். அப்போ உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதே உங்க சந்தோஷம்தான். சூழ்நிலை பார்த்து சந்தோஷம் வருவதல்ல, அது உலக மக்கள். நீங்க இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா எப்பவும் சந்தோஷமா இருப்பீங்க. என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு, என்னை இதுவரை நடத்தினார், இனிமேல் நடத்துவார் என்கிற சந்தோஷம் அது உங்களுக்கு இருக்குதா? அப்ப இயேசுக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தா நீங்க இருதயத்துல வேண்டிக் கொள்வதெல்லாம் அருளி செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார்ல. அப்ப இன்றைக்கு துக்கமா இருக்கக்கூடாது. இப்ப இன்னையிலிருந்து சந்தோஷமா, இயேசுவே உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட நடக்கிறீங்க, என்னை கைப்பிடிச்சு நடத்துறீங்க, எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், துதிக்கிறேன். நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய பாக்கியம். எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்க, எனக்கு துணையா இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிச்சு மகிழ்ச்சியா இருங்க. உடனே அற்புதம் நடக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்பதான் அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் இப்படி சந்தோஷமா இருக்கிறா, என் மேல வச்ச நம்பி விசுவாசம் தானே, நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் செய்வார். அப்ப இன்றைக்கு நீ அழுமுஞ்சா இருக்கக்கூடாது, துக்கத்தோடு இருக்கக்கூடாது. இயேசுக்குள்ள மகிழ்ச்சியா, இயேசு உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் அநேக சமயத்துல சொல்லியிருக்கிறேன், இயேசுவே நான் சந்தோஷமா இருக்கிறேன், உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னை சந்தோஷமா வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிப்பேன். நீங்க துதிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். அப்படியே இப்போ உடனே சொல்லணும், கண்ணை மூடி சொல்லுங்க, இயேசுவே உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை நடத்துறீங்க, அது எனக்கு போதும். எனக்கு எல்லா இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றி தர்றீங்க. நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன். இன்றைக்கே ஒரு மாற்றம் அற்புத வாழ்க்கையில நடக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.